நான் நேற்று முந்த நாள் எல்லாம் என்னென்ன சொன்னானோ அதுதான் நடந்திருக்கு ஐபிஎல்ல. மும்பை இந்தியன்ஸ் அதாவது என்ன காரணம் தெரியுமா, நாங்கெல்லாம் ஐபிஎல் பார்த்து முதலாவது பந்துல, அதாவது முதல் போட்டி இந்த மேக்ஸ் டிவில போகும்போது பார்த்து பழையனாக்கள் நாங்க. அதனால இந்த ஐபிஎல் உடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமன்றதுக்காக நான் நைட்டு சொன்னேன். 14 வருஷங்களுக்கு பிறகு மும்பையில வச்சு வெற்றி வங்கடையில், அதுவும் ஐபிஎல் தொடரொன்றின் முதலாவது போட்டியினை மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுகின்றது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சொல்லியாச்சு தானே. அது வந்து அந்த அளவுக்கு பலமா இருக்கு இப்ப மும்பை இந்தியன்ஸ். மஹேல ஜெயவர்தன கிரவுண்டுக்கு இறங்கினதுல விஷயமோ இது என்னவோ இந்த முறை பலமா இருக்கு, இந்த முறை பலமா இருக்கின்றது. இப்ப மஹேல ஜெயவர்தனவின் பயிற்றுவிப்பு, அவருடைய கடந்த காலங்களில் பயிற்றுவிப்பாளர் தான் என்றாலும் கூட டிரெக்டர் என்ற போஸ்டோட கொஞ்சம் வெளியே இருந்தார், உள்ளுக்குள்ள இல்லாம கொஞ்சம் தள்ளி நின்றாரோ, கொஞ்சம் அவ்வளவா இன்வால்வ் ஆகலையோ என்கின்ற மாதிரி இருந்தது. இந்த முறை எல்லாரும் ஃபீல்டில் இறக்கியிருக்காங்க. சங்கக்காரப்படி, மஹேல ஜெயவர்தன் அப்படி அந்த முக்கியமான பயிற்றுவிப்பாளர்கள் எல்லோருமே கொஞ்சம் பின்னுக்கு இருந்தவங்க இப்ப திருப்பி இறங்கிட்டாங்க. கிரவுண்ட்ல இறங்கி நாங்க ஒரு குட்டுத்தா தான் சரியா வரும் இதுன்ற மாதிரி இறங்கி இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா, நீ ரோஹித் சர்மா அடிப்பாரா இல்லையா, விராட் கோலிக்கு இப்ப ஈக்குவலா இருப்பாரா இல்லையான்னு நீங்க ஒரு சந்தேகத்துல இருந்தீங்க தானே. நேற்று உங்களுக்கு சந்தேகம், வயசு போனாலும் சிங்கங்கள் தான், 2 சிங்கங்களும் காட்டியிருக்கு நேற்று ரோஹித் சர்மாவோட அந்த துடுப்பாட்டம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் சொன்னா, பாரபட்சம் இல்லாம எல்லா பந்து வீச்சாளர்களுக்கும் அடி. நேற்று ஒன்றும் செய்யலாது சந்திர. கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் அதே மாதிரி தான் 220 அடிச்சாங்க. அவங்க பாருங்க, பும்ராவை கூட நேற்று விட்டு வைக்கல. பும்ராவுக்கும் அடிதான் எல்லாருக்குமே போச்சு. இந்த பும்ரா 4 ஓவரில் 35, அவர் தான் அந்த 10க்குள்ள குறைவு. ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான், அவருக்கு 4 ஓவருக்கு 38. மெட்ட பக்கத்துலேயும் குறைச்சி சொல்லல, அது அடிதான் அவங்களும் அடித்தாங்க. ரெஹானு இப்படி அடிப்பாருன்னு உண்மையை யாரும் எதிர்பார்த்துருக்கல, அவரும் வயசு போனவர் தான். ரெஹானின் இது வந்து ஃபுல்லாகவே ஐபிஎலோடய அவருடைய வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கு. டெஸ்ட்டில் நல்லா இருந்தாலும் இப்போ அண்மை காலம் நேஷனல் டீமில், இந்தியா டீமில் இல்லைன்றதுக்கு பிறகு இருக்க போகுது. ஃபின் அலன், கேமரோன் கிரீன் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் அந்த பக்கம் அடித்தார்கள். சரி, இவங்க தான் அடிச்சாங்கன்னு பார்த்தா மற்ற பக்கத்தில் வந்தவங்க இன்னும் மோட்டடி மாதிரியா இருந்தது. 2 பேருமே ஓப்பனர்ஸ், 2 பேருமே ரான் ரெக்கல்டன், ரோஹித் சர்மா அடிச்சு முடிச்சு விட்டாங்க. அப்படியே பாங்களா, எவன் போட்டாலும் நாங்கள் அடிக்கிறோம்ன்ற மாதிரி அடிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் இவரண்டு இல்லை, பாரபட்சம் இல்லாமல் சகல பந்து வீச்சாளர்களும் சகல விதத்திலையும் அடிதான். இது வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப ஐபிஎல் நாம பார்க்கும்போது இப்ப நாங்க உலக கண்டம் பார்த்தோம், உலக கண்ணத்தினுடைய T20 பார்த்தோம். இந்த மாதிரி இருக்காது, அது நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டி அப்படின்றத நாங்க பார்க்கும்போதே விளங்கும். ஆனா இது அப்படி இல்லை, இது வந்து வேற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னா, ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து என்டர்டைன்மெண்ட் தான், ஃபன் என்டர்டைன்மெண்ட். அடி விழும், சிக்ஸுகள் முழங்கும். எங்கேயாவது ஒரு மேட்சில் பார்க்கும்போது 130 140 180 அடிச்சிருப்பாங்க. சரி, இன்றைக்கு 10 ஓவரில் மேட்ச் நடக்கும் போது பார்க்க 180 அடிச்சவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது இடையில ஒரு போலிங் ஒரு நாளைக்கு எங்கேயாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்க முடியும். ஐபிஎல் அப்படித்தான். இன்றைக்கு என்ன போட்டு நடக்க போகுது? இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்குகின்றார்கள். அதுதான் பிரச்சனை. இப்ப தோனி ராஜஸ்தான் ராயல்ஸோட தோனியும் இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸோட பேரை பார்க்க சும்மா கொஞ்சம் கிடுகிடுன்னு தான் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் சும்மா நீ இல்லை, அதுதான் சொல்றேன், பேரை கேட்க சும்மா கிடுகிடுங்குது. இப்போ டீமை சொல்றேன், இப்போ இன்றைக்கு விளையாடக்கூடிய 11 பேர், அந்த எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் எல்லாரையும் சேர்த்தும் டீமை சொல்லி இருக்கிறாங்க. ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி 2 காணுமா? 2 பேரும். கேப்டன் ராயன் பராக், துருவ் ஜரால், ஷிம்ரோன் ஹெட்மேயர் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லவா வேணும், ரவீந்தர் ஜடேஜா. அதே மாதிரி அநேகமாக 7வது இடத்துல தஷுன் சானுக்கு விளையாடுவார், வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அவர் அப்படி இல்லாட்டி டெனோவன் ஃபொரிரியா என்றவரை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தஷுன் அந்த கடைசியாக பாகிஸ்தானுக்கு அடிச்சு அடி அது அப்படியே கொண்டு போச்சுது. அதனால அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சங்கக்கார வேறு அங்கே பயிற்றுவிப்பாங்க, அதனால தஷூனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்குது. பந்து வீச்சின் சந்திரன், ஜொஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்ணோய் 2 முக்கியமான பவுலர்ஸ் இருக்காங்க. துஷார் தேசபந்து, சந்தீப் சர்மா, நன்ட்ரே பர்கர் அல்லது அடம் மிலின். அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த பக்கம் அதுக்காக குறைவென்று சொல்ல வேற. ஆனா இந்த அணி வந்து இந்த முறை ஐபிஎல் கிண்ணத்தை எடுக்கக்கூடிய அணிக்கு மிகப்பெரிய சவால் எடுக்கக்கூடிய அணி இது ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே மாதிரி சென்னையில் பாருங்க, ருத்ராஜ் ஹைகோர்ட், சஞ்சு சாம்சன். சஞ்சு தான் இந்த முறை ஹீரோ. வேர்ல்ட் கப் அந்த அடி அது தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். சஃப்ராஸ் கான் அல்லது ஆயுஷ் மாத்ரே அல்லது உர்வில் பட்டேல், இந்த 3 பேரில் ஒருவர் வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேட் ஷோட், சிவம் தூபே, அதுக்கான பேட்டிங் பவுலிங் 2மே இருக்கிறார். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஜெமி ஓட்டன், அகில் ஹுசைன், நூர் அஹ்மத், மெத் ஹென்ரி, கலீல் அகமட் 12வது இடத்துக்குள், அன்ஷுல் கம்போஜ்,
குர்ஜ்பீத் சிங் மற்றும் ராம்கிருஷ்ணா கோஷ் இவர்கள்தான் அடுத்த இடங்களில் வருகின்றார்கள். கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணி பார்க்க எனக்கு தெரிஞ்சு இது புது அணியா தெரியுது. புது அணியா தெரியுது. சென்னையா ராஜஸ்தான் ராயல்ஸான்னு பார்த்தா பேரளவில் ராஜஸ்தான் பலமா இருக்கு. பேரளவில் ராஜஸ்தான் பலமா இருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும். வீரர்கள் அந்த அதிரடி துடுப்பாட்டம் ராஜஸ்தான் அப்படியே குவித்து வச்சிருக்காங்க. அது துடுப்பாட்டத்துல வந்து சென்னையை விட அதிக பலம் கொண்டது இன்றைக்கு இருக்கு. அதோட நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எந்த அணி, மும்பையா இருக்கட்டும், கொல்கத்தாவா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், எந்த அணி இறுதிப் போட்டிக்கு அல்லது அரையிறுதிக்கு வருதோ அந்த அணிகளுக்கு இந்த அணி கட்டாயம் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த முறை குவாஹாத்தியில தான் இந்த போட்டி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு குவாஹாத்தியில தான் நடைபெறுகின்றது. மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்திலேயா அங்கு குவாஹாத்தி கிட்டத்தட்ட ஒரு குளிர் கிளைமேட்டான இடம் தானே, கொஞ்சம் மழை டிஸ்டர்ப் பண்ணலாம் என்றும் பொதுவா சொல்றாங்க. பலமா சென்னையில நடக்கும் சென்னை போட்டியில் இது ஆரம்ப போட்டி மாத்தி இருக்காங்க. தோனி இல்லாட்டி சென்னை எப்படி இருக்கு? தோனி இல்லாத சென்னை வந்து பெரிய வித்தியாசம் அந்த அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையிலேயோ அல்லது அணியினுடைய பிரதிகளிலேயோ வித்தியாசம் இருக்காது. ஆனால் இந்த ஐபிஎல்ல பாக்குறவங்களுடைய அந்த மனநிலையில நிறைய வித்தியாசம் இருக்கு. தோனி இப்ப கடந்த வருஷத்து ஐபிஎல்ல நிறைய ரன் அடிச்சு இல்ல தோக்குற மேட்சை வெண்டு கொடுத்து அப்படி எதுவுமே நடக்கல. அது அதை தாண்டி இந்த பாக்குறவங்களுடைய அந்த மனநிலை வந்து தோனி இல்லையே என்ற ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு பாதிப்பு இருக்கும். மற்றபடி இல்லாவிட்டால் வெல்ல முடியாதோ என்ற அந்த சில வேளைகளில் இம்முறையாவது பிளஸ் ஆகவும் மாறலாம். எதுவும் கடந்த முறை நாங்கள் சொன்னது போன்ற தோனியால் பெரியதொரு பிரதிகள் தராவிட்டாலும் கூட என்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. அதனால அவர் இந்த முறை சைலன்ஸா அப்படியே இன்ஜர்ட்லயே வெளியே இருக்க சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி சரியான முறையில செய்து கொடுக்க விஷயம் நடந்தாலும். ஆனா ஒரு விஷயம் சொல்லலாம். சென்னைக்காக வர ரசிகர்கள், சென்னை போட்டிகளை பார்க்குற ரசிகர்கள் 50% இருக்காங்கன்னு சொன்னா, தோனிக்காக போட்டி பார்க்குற ரசிகர்கள் 50 பேர் இருக்காங்க. அந்த 50%மானவங்களுடைய மனநிலை இன்றைக்கு வந்து ஓகே தோனி இல்லை தானே இன்றைக்கு அப்படின்ற மாதிரி ஆகும். தங்களுடைய அந்த ரசிகர்கள். ஆனாலும் அந்த ரசிகர்கள் 50% ரசிகர்கள் சென்னைக்காக மாறுவார்கள். தோனி ஓகே நம்ம டீம் தலை இல்லாட்டியும் பரவாயில்ல, நாம அந்த டீமோட இருக்கோம். ஆனா ஓட்டங்கள்லயோ அல்லது பிரதிகள்லயோ வித்தியாசங்கள் வராது, பெரிய அளவில் வராது. டெக்னிக்கல் வைஸ் அட்வைஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களால சில இடங்கள்ல சறுக்கலாம் இருக்கலாம். ஆனாலும் கூட சந்துரு எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அதை தோனியிட எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா அதை செய்து கொடுப்பாருன்னு நான் நம்புகின்றேன். எனவே இன்று தோனியின் இடத்திற்காக சஞ்சு சாம்சன் அதை சரியாக செய்ய போகிறாரா? சஞ்சு சாம்சன் கடந்த காலங்களிலும் செய்தவன், ராஜஸ்தான் ராயல்ஸோடு தான் இருந்தவர். எனவே அவருக்கு அங்கே பிளஸ் மைனஸ் விஷயங்கள் நிறைய தெரியும். எனவே ட்ரேடிங்ல தான் வாங்கி எடுத்துக்கொண்டாங்க. அதால சஞ்சு சாம்சன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சென்னைக்கு கை கொடுக்க போகின்றார். தொடர்ந்தும் சஞ்சு சாம்சனை வைத்துக்கொண்டு சென்னை நகரப் போகின்றதா? தோனி நிறைய வாய்ப்பு இருக்குன்னா அவர் உலக கணத்துல இருந்து மிகப்பெரிய அளவா அப்படியே பெரிய ஓட்டங்களோட அப்படி நேர ஐபிஎல் வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு ஐபிஎல் சாம்சன் வந்து கிட்டத்தட்ட தோனி எந்த அளவுக்கு ஐபிஎல்ல முக்கியமானவரோ அதே போன்று ஐபிஎல்லில் சஞ்சு சாம்சன் விளையாடிய அணிகளில் சஞ்சு சாம்சன் முக்கியமானவர். கடந்த முறை சஞ்சு சாம்சன் தான் அந்த வெற்றிகளுக்கும் அணியை கொண்டு நடத்தியதற்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டவர். அதன் காரணமாக தான் அவ்வாறான ஒருவர் இல்லை என்பதற்காக சென்னை அவரை வாங்கி கொண்டது. எனவே இந்த முறை அதை அவர் சரியாக செய்து கொடுத்தால் ஒரு அடுத்த 4-5 வருடங்கள் சஞ்சு சாம்சன் கைகளுக்குள் சென்னை காலமாக இருக்கும். சில வேளைகளில் அடுத்த வருடம் சஞ்சு சாம்சன் அணித்தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப இதெல்லாம் நடக்குது சந்திர. ராஜஸ்தான் ராயல்ஸ் புது என்ன சொல்றது அணி முகாமைத்துவம் பணத்தை கொடுத்து பெட்டி வாங்கி செய்யறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு இன்புட் ஒன்று அல்லது முக்கியமான விஷயங்கள் உள்ள வந்திருக்கு. சங்கக்கார இந்த கூட்டணி சங்கக்காரவுக்கு தான் இந்த சங்கக்கார ஒரு பணிப்பாளர் பயிற்றுவிப்பாளர் இதே மாதிரியாக இருக்கின்றார். இந்த புதிய அணி நிர்வாகம் இவர்களுக்குள்ள என்ன விஷயங்களை செய்யப்படுது? சில வேளைகளில் அணி நிர்வாகங்கள் இவ்வாறு மாறினாலும் குழப்பங்கள் வந்து நல்ல முறையில் போயிடும். கொட்டி செய்யறோம்ன்றது இல்ல. எவ்வாறு நீங்கள் அவர்களை பாதுகாக்க போகின்றீர்கள், எவ்வாறு செய்ய போகின்றீர்கள். சில பெரிய நிறுவனங்கள் வந்து பணம் தள்ளி கொட்டும், ஆனா ஃபெயிலியர், எதுவும் சக்சஸ் அப்படி கூட நடக்கலாம், அப்படியும் கூட நடந்து போய்விடலாம். எனவே அது சரியாக அமைய போகின்றதா இல்லையா, அது எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைய போட்டியில பார்க்கலாம். அதோடைய ஆரம்ப போட்டியை பார்க்கலாம். எனவே நிகழ்ச்சிக்கு இன்றும் அனுசரணை வழங்குறாங்க ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். நாங்க சொன்ன இதே விஷயம் மாதிரி தான், நல்ல பொருட்களை நல்ல விஷயங்களை நினைத்து செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் வந்து கிரிக்கெட்டை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஹார்ட்பால் திங்ஸ் கடினப்பந்து கிரிக்கெட்டுக்கான நல்ல பொருட்களை தரமான பொருட்களை இலங்கையிலேயே இந்த தரமான பொருட்கள் அவர்களிடம் விலை குறைவாக இருக்கும். இல்ல
எனவே அதை சரியான ஆலோசனையோடு உங்களுக்கு தருகின்றார்கள். நீங்கள் ஒரு பொருளை பார்த்து விலைக்கேற்ப தெரிவு செய்தால் அதன் தரம் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்லுவார்கள். அதற்கு ஏற்றால் போல் உங்கள் தேவைக்கு என்ன இருக்கின்றதோ அதற்கு ஏற்றால் போல் பொருட்களையும் அதற்கான விலையையும் தருவார்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு விலை குறைவு. எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்புகளுக்கு இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கொள்ளலாம். இலங்கையில் எங்க இருந்தாலும் ஐலண்ட் வைட் டெலிவரி, இலங்கையில் எந்த பகுதிக்கும் உங்களுக்கு டெலிவரி இருக்கு. எனவே அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைக்கு எந்த அணி வெல்ல போகுது அப்படின்ட்டு.